அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காரைக்குடி, அழகப்பா யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட், அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைன்மெண்ட், ஹவு டு ப்ரிப்பேர் அசைன்மெண்ட், அசைன்மெண்ட் டிப்ஸ், அசைன்மெண்ட் டாபிக்ஸ். அழகப்பா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் மே 2025 எக்ஸாம்ஸ் வில் பி ஸ்டார்டட் ஆன் May 5. ஸோ நம்ம வந்து இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அசைன்மெண்ட் சப்மிஷன், அசைன்மெண்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து பேப்பர் செலெக்ஷன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாணாக்கர்கள் A4 ஷீட், நீங்கள் மாணாக்கரோட அந்த A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த A4 ஷீட்டை மாணாக்கர்கள் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரியான அசைன்மெண்ட் ஷீட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கடைகளிலே கிடைக்கும். இதில் வந்து இப்படி சுற்றி 4 பக்கமும் பாக்ஸ் போட்டு அவங்களே வச்சுருப்பாங்க. இது அசைன்மெண்ட் ஷீட்டுன்னு இருக்கும், இதுலேயும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா மாணாக்கர்கள் அசைன்மெண்ட் ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட் அப்படி வாங்கி அதில் வந்து இப்படி பாக்ஸ் போட்டு நீங்கள் உள்ள அசைன்மெண்ட் எழுதிக்கலாம். அடுத்ததாக பென் எந்த பென்னு சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாணவர்கள் கேட்பீங்க. அடுத்த கொஸ்டின்ஸு, பெண்ணை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், மார்க்கர் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக கண்டினியூஸாக எழுதுறதுக்காக உங்களுக்கு ப்ளூ கலரும், ஹெட்டிங் எழுதுறதுக்காக பிளாக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா அதில் வந்து நீட்டாக கோடு போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து அசைன்மெண்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஸ்டேஷனரி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து அசைன்மெண்ட் ஷீட், அது A4 ஷீட்டோ ஒரு அசைன்மெண்ட் பேஜ் அதை வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுக்கான ஃப்ரண்ட் ஷீட்டோடைய மேக்கிங்னு ஒன்று இருக்குது. இந்த அசைன்மெண்ட்டுடைய ஃபஸ்ட் பேஜ்னு ஒன்று இருக்குது. இது வந்து யூனிவர்சிட்டியில் நமக்கு தருவாங்க. அதை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அசைன்மெண்ட்டுடைய ஃபஸ்ட் பேஜ் ஃப்ரண்ட் ஷீட் ஃபில்லிங் அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசைன்மெண்ட்டுடைய முதல் பக்கத்தில், அசைன்மெண்ட் 1 இந்த முதல் பக்கத்தில் நம்ம ஒரு டிசைனிங் போடணும். இந்த மாதிரி டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் ஒன்று, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 பேஜஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசைன்மெண்ட் 1க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்களா, இது மாதிரி அசைன்மெண்ட் 2க்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்ஜெக்ட்டுக்கு 1. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து BA தமிழ் எழுத போகிறீங்க, 5 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்னா 8 பக்கம் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று ஒவ்வொரு டிசைனில் இருக்கலாம். என்ன சார் இப்படி பூ போட்டு ஹார்ட் போட்டு தான் எழுதணுமோ அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் பிடிச்சிருக்காரு ஹார்ட் போட்டிருக்காரு, உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்குன்னா பட்டர்ஃப்ளை போடுங்க. நமக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அதில். ஆனால் இந்த இடத்துல வந்து அசைன்மெண்ட் 1ன்னு போட்டுட்டு இதில் வந்து உங்களுடைய பெயர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் சப்ஜெக்ட் கோடு, இதை வந்து நீங்கள் நம்ம தெளிவாக எழுதுகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து A4 ஷீட் வாங்கியாச்சு, ஸ்டேஷனரி வாங்கியாச்சு, ஃப்ரண்ட் ஷீட் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வரக்கூடிய டவுட் வந்து, சார் நாங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின் எழுதணும், ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின் எழுதணும் கேட்பீங்க. மாணவர்கள் நல்ல தெளிவாக கேட்டுக்கங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 4 கொஸ்டின் எழுதணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 கொஸ்டின், அசைன்மெண்ட் 1க்கு 2 கொஸ்டின், அசைன்மெண்ட் 2க்கு 2 கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் 5 பேஜஸ் இருக்கணும். அப்போ அசைன்மெண்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இருக்கும். அப்போ அசைன்மெண்ட் 1ல் 10 பக்கம், அசைன்மெண்ட் அடுத்தது 2, அசைன்மெண்ட் 2ல் அதேமாதிரி 1ஆவது கொஸ்டின் 2ஆவது கொஸ்டின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 பேஜ். மொத்தம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அசைன்மெண்ட் 1க்கு ஒரு 10 பக்கம், அசைன்மெண்ட் 2க்கு ஒரு 10 பக்கம், மொத்தம் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து 20 பக்கம் கண்டிப்பா அழகப்பா யூனிவர்சிட்டியில் அசைன்மெண்ட் வந்து நீங்க தெள்ள தெளிவாக எழுதியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து சார் கொஸ்டின் நாங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க யூனிவர்சிட்டியில் நீங்கள் கேட்கலாம். சைட்டில் போட்டிருந்தா அந்த கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதலாம். இல்லை சார் நான் சென்டரில் படிக்கிறேன்னா உங்களுடைய சென்டரில் கேளுங்க என்ன கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னு. அப்படி இல்லைனா உங்களுடைய மாணவர்களுடைய சாய்ஸ், நீங்களே கொஸ்டினை சூஸ் பண்ணி நாம் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் கொஸ்டினை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அடுத்ததான் வந்து சார் இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தரேன். அழகப்பா யூனிவர்சிட்டி UG இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அழகப்பா யூனிவர்சிட்டி PG இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி நம்மளுடைய தலா அண்ணன் யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அது உள்ளே போய் பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு நான் கொடுத்துருக்க அந்த முக்கியமான கொஸ்டின்ஸை நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. இந்த முக்கியமான கொஸ்டினை நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதும்போது இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மாணவர்கள் வந்து கூடுமான வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டினை நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதும்போது எக்ஸாமில் அதே கொஸ்டின்ஸ் வரலாம். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அசைன்மெண்ட் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி A4 ஷீட்டில் வந்து ஒரு பக்கம் எழுதிக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கூடாது. கண்டிப்பாக அசைன்மெண்ட் எழுதவே கூடாது. அந்த பேஜ் எம்டியாக தான் இருக்கணும். இப்போதைக்கு அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இதனை தொடர்ந்து வந்து எப்படி எழுதுனா ஹவு டு கெட் மோர் மார்க்ஸ் இன் அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தலானன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். இன்னும் என்னென்ன மாதிரியான டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.